இந்த பாட்டிலில் இருக்கிற செடியை பாருங்களேன், எவ்வளோ நீளமாக பெருசாக வளர்ந்துருக்குன்னு. இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு தாங்க. ரொம்ப காஞ்சி போய் கிடந்துச்சு பொங்கலுக்கு வாங்கினது. அதை அப்படியே நான் எடுத்து ஒரு பாட்டிலில் தண்ணியை வச்சு அப்படியே வச்சுட்டேன். அது பாருங்களேன், டே 1லேருந்து நான் எடுக்க மறந்துட்டேன். இது வந்து ஒரு 5வது நாள் இந்த மாதிரி ஒரு வேர் விட்டுருந்தது. அப்படியே ஒரு பாட்டிலில் வச்சுட்டோம். வேர் அப்படியே அழகாக இறங்கிட்டுருக்கு. என்ன ஆகுது பார்க்கலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். அப்போ குட்டி குட்டியாக அந்த இது மாதிரி பருவளிச்சிருந்தது. சரி இருக்கட்டும், வெயிட் பண்ணலாம் அப்படின்னு அப்படியே வச்சுருந்தோம். அது அப்படியே என்னாச்சுன்னா, அடுத்தடுத்த நாள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து துளிர் விட ஆரம்பிச்சு. இதோ இந்த மாதிரி பாருங்கள், அந்த குட்டி குட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி அப்படியே துளிர் வர ஆரம்பிச்சது. அப்படியே நான் கிச்சன்லேயே தான் வச்சுருந்தேன். அது அப்படியே குட்டி குட்டியாக வளர்ந்து வேரும் பாருங்கள், நிறைய அப்படியே சைடில் நல்ல வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய வேர் வந்தது. அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தா அப்படி வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இப்போ அது என்ன சைஸில் இருக்குன்னா பாருங்கள், அடுத்தடுத்த நாள் வந்து இப்படி வளர்ச்சி நல்லாவே இருந்தது. அப்படியே கிச்சன்லேயே தான் நான் வச்சுருந்தேன். வெயிலெலாம் அதில் படவே இல்லை. அப்படியே தான் வச்சுருந்தேன். இப்போது நல்லா வளர்ந்துட்டு இப்படி இந்த அளவுக்கு இப்படி வளர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாட்டிலில் தண்ணி தான் வச்சுருந்தேன். நான் அந்த கிழங்கு வந்து அடியில் போகிற வரைக்கும் வைக்காமல் அப்படியே மேலாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன வாய்க்கு உருகலான பாட்டில் தான் மாற்றி மாற்றி வச்சுருந்தேன். இது ரொம்ப அழகாக நல்லா வருது. கொடி ஐட்டங்கிறதுனால நல்லா அப்படியே நீளமாக வரும் போல். பார்க்கலாம் இன்னும் எத்தனை நாள் நம்ம பாட்டிலே வச்சு வளர்க்க முடியும்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம மண்ணில் வைக்கலாம் அப்படின்னு இதை வந்து வெயிட் பண்ணி தினம் தினம் பார்க்குறேன். வளர்ச்சி ரொம்ப அழகாக இருக்குது. இலையும் நல்லா பெரிய பெரிய இலையாக இப்போ வந்து விட்டுருக்கு. பாருங்கள், இந்த மாதிரியே தான் இருக்குது. இது பாருங்கள், இது அடுத்த நாள் வீடியோ வந்து இது பாருங்கள், இது வந்து ஒரு 3 நாள் கழித்து எடுத்த வீடியோ. பாருங்கள், இருக்க இருக்க எவ்வளோ அழகாக நல்லா பச்சை கலரு இலையும் மாறுது. நல்ல இலையும் நல்லா பெரிய சைஸாக வருது. இது பாருங்கள், எப்போவுமே இன்டோர் பிளான்ட் மாதிரியே இருக்குது. இது அழகாக ஒரு தொட்டியில் வச்சு கூட வளர்க்கலாம் போல்.